இங்க ஒருத்தர் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க இருக்க புது ஸ்க்ரூல துரு பிடிச்சிருக்கிறத கவனிக்கிறாரு. எடுத்து பார்த்தா பாதி ஸ்க்ரூக்கு மேல அது துருவா இருக்கு. இந்த ஸ்க்ரூ தான் இவங்க புதுசா கட்டிட்டு இருக்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்க போகுது. சோ இதனால நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அதை போட்டோ எடுத்து சூப்பர்வைசருக்கு அனுப்பலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள இவர் கூட வேலை பார்த்துட்டு இருக்க இன்னொருத்தன் இவர் ஃபேக்டரியில இருக்க சீக்கிரட்டை போட்டோ எடுத்து யாருக்கோ அனுப்புறாருன்னு தப்பா நினைச்சுக்கிறான். அவன் கிட்ட இந்த ஸ்க்ரூவை காமிச்சு இது எவ்வளவு முக்கியமான சொல்லி அவர் புரிய வைக்கிறாரு. சோ இந்த பிரச்சனையை டைரக்டாவே மேனேஜர் கிட்ட கொண்டு போயிடுறாங்க. அவர் இந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு வந்த ஏஜென்ட்ட கூப்பிட்டு செக் பண்ண சொல்றாரு. செக் பண்ணவன் இது மேல இருக்கிறது வெறும் துரு தான், யாராவது க்ளீன் பண்ணும்போது தண்ணி தெரியாம பட்டிருக்கும். சோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவரு இங்க எப்பயுமே க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இத்தனை வருஷமா ஆகாத ஒரு விஷயம் இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆகுது? அப்ப இது குவாலிட்டியே இல்லாத ஒரு ப்ராடக்ட்னு அவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கூட அந்த ஏஜென்ட் சாம்பிள் ஸ்க்ரூவை குவாலிட்டி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம 10,000 ஸ்க்ரூக்கு மேல இருக்கு, ஒவ்வொன்னா செக் பண்ணி வாங்கிட்டு வர முடியுமான்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். மேனேஜரும் நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாதுன்னு இவரை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுறாரு. அடுத்த கொஞ்ச நாள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க வேலையை அவங்க முடிச்சிடுறாங்க. ஆனா என்னைக்கு இந்த மிஷின் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்தே அந்த மிஷின்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்கிற மாதிரியே தெரியுது. உடனே அவங்க டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு ஸ்க்ரூ ஒன்னு கரண்ட் போய் உள்ள விழுந்திருக்கு. உடனே அவங்க மிஷின் ஆஃப் பண்ணிட்டு அதை திறந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள அடுத்தடுத்த ஸ்க்ரூவா கரண்ட் போய் பெரிய பிரச்சனையா ஆயிடுது.